இந்த வீடியோவில் 12th தமிழுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கான ஆன்சர் கீ போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் காட்டுறேன் அப்படி பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ ஃபஸ்ட் ஒன் தண்ணிலகரம், செகண்ட் ஒன் ஃபஸ்ட் ஆப்ஷன், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பூத்த மல்லிகை ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன், நெக்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரம், நெக்ஸ்ட் கடுக்காய், நெக்ஸ்ட் புதுமை பித்தன், நெக்ஸ்ட் திருக்குறள், 9th வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் உருவக்கண்டு எல்லாமே வேண்டும் உள்பொருந்திருக்காச்சான் அன்னார் உடைத்து, 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஆப்பா, 11th ஒன் வண்ணத்து பூச்சி, 12th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தனை, நெக்ஸ்ட் 13th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஈசல் ஓகேங்களா. 14th பொறுத்த வரைக்கும் உருவகம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோமனுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கான எல்லா எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது நன்மை தீமை ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து துன்பளத்தின் நன்று, அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிரிவு 2பா. ஸோ பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிவு 3 எவையினும் ஏழனுக்கு மட்டும் விடையை தருக. ஸோ அதில் 22 வந்து பார்த்தீங்கன்னா ஊமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. அச்சாணி இல்லாத தேர் போல அல்லது உள்ளங்கை நெல்லிக்கனி போல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து தந்தை இழந்த குடும்பம் அச்சாணி இல்லாத தேர் போல் நிலை குழந்தை போய்விடும். நெக்ஸ்ட்டு வந்து கல்வியை ஆராய்வதோட கற்றல் தேர்ச்சி என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த மீனிங் தான் இது பொறுத்திருக்கணும் சரிங்களா, அப்போ தான் மார்க் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? திணை, பால், எண், இடம், இந்த 4 தான்ப்பா. ஸோ ஆன்சர் ஸோ இதில் நம்ம பசங்களுக்கு எவ்வளோ கரெக்ட் ஆகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மயங்கலி சொற்களை உரை தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ இதுவும் ஓனாக எழுதலாம். ஸோ சப்போஸ் நம்ம பசங்களுக்கு இதோட மீனிங் தெரியல அப்படின்னா ஸோ மீனிங் வந்து இந்த அடிப்படையில் தான் இருக்கணும். விவசாயிகள் விளைவித்த நெல்லை நல்ல விலைக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கலையை பொறுத்த வரைக்கும் கலை கூத்தாடி ஆடத் தொடங்கியதும் கலை நிகழ்ச்சி களை கட்டியது ஓகேங்களா. ஸோ இந்த மீனிங்கெல்லாம் பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 25 வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடர் அமைக்க. ஸோ இது ஓனாக எழுதலாம். ஸோ நான் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாடல் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். மாணவர்கள் ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். ஸோ இது எப்படி மாற்றலாம்னா மாணவர்கள் அறிவியல் கண்காட்சியை காண வரிசையில் நின்றனர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதலாம். நெக்ஸ்ட் 26 வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஸோ இதில் எங்கே மிஸ்டேக் இருக்குது சொல்கிற நோட் பண்ணி வச்சுங்க. ஆசிரியருக்கு இக்கு அங்கே போடணும், கீழ்ப்படிதல் அங்கே இப்போ சென்டரில் இல்லுக்கு இப்போ சென்டரில் போடணும், என்னும் குணம் உண்மையானவற்றை ஸோ இத்து லாஸ்ட்டாக போடணும்ப்பா, தெரிந்து கொண்டு அறியாமினை அகற்றி ஸோ அகற்றி பகுதியில் இப்பு போடணும், பல நல்லவனவற்றை இக்கு கற்றுக் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 27 வந்து பார்த்தீங்கன்னா தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக ஓகேங்களா. ஸோ இதில் வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. ஸோ இதில் வந்து எங்கே மிஸ்டேக் வாழைக்காட்டில் வராது வாழை தோட்டத்தில் வரும். அப்புறம் குயில்கள் கூவிக்கொண்டு ஸோ கூவி இக்கு போட்டுருணும் ஃபுல்லாக போட்டுருணும், மிஸ்டேக் செக் பண்ணி கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் ஓகேங்களா. ஸோ கொண்டும் இருந்தன. ஸோ இதை மாற்றி எழுதணும் ஓகே, செக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் 28 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதான. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே ஓகேங்களா. ஸோ இப்படி மாற்றி அமைச்சிருந்தா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 29பா ஏதேனும் ஒன்று புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. செம்பருதியில் செம்மை ப்ளஸ் பருதினி போட்டு விதி வந்து ஈறுபோதல் விதி அதை யூஸ் பண்ணிங்கன்னா செம்பருதின்னு மாற்றிருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முன்னுடையை பொறுத்த வரைக்கும் முன் ப்ளஸ் உடைய மாறும். விதி 1 வந்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் முன் ப்ளஸ் உடைய மாறும். நெக்ஸ்ட் வந்து விதி 2 வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை முன்னுடைய மாறும் ஓகேங்களா. ஸோ இது புணர்ச்சி எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களா செக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் 30 ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பது உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ வந்தில் வந்து வா ப்ளஸ் இத்து ப்ளஸ் உ பிரியும். வா வந்து பகுதி, வா குறுகியது விகாரம், இத்து சந்தியமாகரும் இந்தானது விகாரமாகரும், இத்து இறந்த கால இடைநிலை, உ வினையச்ச விகுதி. நினைக்கின்ற பொறுத்த வரைக்கும் நினை ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆவமாறும். நினை பகுதி, இக்கு சந்தி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆ வந்து பார்த்தீங்கன்னா பேரச்ச விகுதி ஓகேங்களா. ஸோ இதுவும் நான் பசங்க கரெக்டாக எழுதிருக்கீங்களா பகுப்பது உறுப்பினர்கள் அப்படியே செக் பண்ணி வச்சுங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்டு சொல்லிட்டேன். ஸோ 1 மார்க்ஸ்க்கான ஃபுல்லாக நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்கான 4 மார்க்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் வேணும். ஓகே, நெடிவினா குருவினா சிறுவினாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், போய் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இதோடு இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ 1 மார்க்கும் இந்த பார்ட்லையும் பிரிவு 3லையும் எவ்வளோ மார்க் வருது நம்ம பசங்களுக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தர் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றத. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.